முக்காலத்துல இருக்கக்கூடிய கர்மாக்கள். இப்போ ஒரு தாத்தா ஜென்மத்துல ஒரு பெண் குழந்தைய கொன்னு இருப்பாங்க. இல்ல 2 கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப தொரத்தி விட்டுருப்பாங்க. இந்த மாரி பெண் சாபங்களால அதிகமா இருக்கு. ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பொம்பள பிள்ளையாவே இருக்கும். ஆ, ஆம்பள பிள்ளையே இருக்காது. ஆ. நெறைய இடத்துல வெறும் ஆம்பள பிள்ளைங்களா இருக்கும். ஒரு பொம்பள பிள்ளை இல்லாம. இந்த வாரிசு பிரச்சனைங்க. இதுக்கெல்லாம் வழிபட வேண்டியவ இவ தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்பு, அந்த வெரிகோஸ் வெயின், நரம்பு சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவள வழிபாடு பட்டா வெற்றி கிடைக்கும். ம். ஸோ அந்த கோவில நீங்க சுத்தும்போது இவளுங்க 8 பேர சொன்னீங்கன்னா, அக்காக்காரிக்கு சந்தோஷமாயிடும். ஓ! அவ்வளதான் என் என் சொந்த பந்தத்தெல்லாம் ஞாபகம் ஊட்டிட்டாங்க, ஞாபகம் வச்சிருக்காங்க. ஏன்னா பெண்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டு சைட பேசினா, கூட பொறந்தவங்கள பத்தி பேசினா, அவள வர்ணிச்சாலே வேலை முடிஞ்சு போயிடும். இத தான் வந்து ஒரு சயின்ஸாவே பண்ணாங்க. ஒரு மரத்துக்கிட்ட போய் டெய்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. 3வது நாள், 4வது நாளே அது அழிஞ்சு போயிடுச்சு. இதே ஒரு செத்து போற ஸ்டேஜ்ல டெய்லி புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. ஆ. ஒரு 1 ஹவர்லயே அது கொஞ்சம் துளிர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா. ஸோ நம்மளோட வார்த்தைகள், ஒரு யார போய் பார்க்க போறோம்? இப்ப நம்ம ஒரு வீட்டு உறவினர் ஒரு கோவக்காரங்கள பார்க்க போனா எப்படி இருப்போம்? ஒரு சந்தோஷமா இருக்கிறவங்கள பார்க்க போனா எப்படி இருப்போம்? அதே போல தான். இவ வந்து கோப ரூபத்துல அமைதியா உட்கார்ந்திருக்கக்கூடியவ. தான் குழந்தைய எவளாவது தொட்டா, அடுத்த நிமிஷம் அவ காட்டிருவா. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது.